ஒரு தலைவரை தேடுறாங்க. அந்த தலைவரும் வருகிற பொழுதே ஊழலோடு வருகிறார். விஜயகாந்த் மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். கடைசியாக எங்கே போய் கூட்டணி வச்சுக்கிட்டார்? ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டார். ஜெயலலிதா வேண்டானதாயா உனக்கு ஓட்டு போடுறோம், நீ அந்தமா முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீ என்ன நாங்களே ஓட்டு போட்டுருவோம். இப்படி தான் விஜயகாந்த் காணாமல் போனார். விஜயகாந்த் ஐசிஐக்கு போன பிறகு கட்சி ஐசிஐக்கு போயிடுச்சு. இப்போ விஜய் வந்திருக்கார். விஜயை இயக்குவது யாருன்னா விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பெரிய பில்டர். 1,00,000 கோடி ரூபா முதலீட்டில் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அவருக்கு என்ன ஆதாயம் இருக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு தொழிலதிபரை கையில் வச்சிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, செலவுக்கு பெரிய செலவுக்கு. ஆமாம். இப்போ எடப்பாடி பாசியம் அபினேஷ் வச்சிருக்கார். யாரா? பாசியம் அபினேஷ். எங்கே பாரு குடிசையெல்லாம் கொடுத்தப்பட்டு தலித் மக்களை கொண்டு கண்ணகரில் போட்டுருவானுங்க. அதுக்கு தான் விருகை ரவி, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் பூரா தான் வேலை. திமுக எங்கே பார்த்தாலும் G2. ஏழைபாட இடமே வாங்க முடியாது.